எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களோட சோலோ பிக்ஸ் எடுத்துக்கலாமா? என்னையா? ஆமா. ஆனா யா ஆஃப் கோர்ஸ். இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? யூ ஆர் a star now. ப்ளீஸ் Go for it. யா, இங்க இந்த ட்ரீ கிட்ட மேம், ப்ளீஸ் வாங்க மேம். ஓகே. எவ்வளவு அழகா இருக்கா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்படியே பின்னாடி திரும்பி நில்லுங்க மேம். இப்படியா? இல்ல நீங்க என்ன பாருங்க. இல்ல மேம், அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பின்னாடி திரும்பிட்டு அவ்வளவுதான் மேம். ஆனா ஃபேஸ் வந்து என்ன பாக்குற மாதிரி இருக்கட்டும். அவ்வளவுதான், அப்படிதான். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதோ அத பிடிங்க மேம். அதோ அத பிடிக்கணுமா? ஆமா மேடம், பிடிங்க. கொஞ்சம் பேக். ஓ, இன்னும் கொஞ்சம் பேக் திரும்புங்க. ஹாய். சார், அது நான் வந்து முதல்ல மேமோட சோலோ போட்டோஸை எடுத்துக்கிறேன். சோலோ பிக் வேணுமா? ஓகே, எடுத்துக்க. ஜூம் பண்ணி எடுத்துக்க. சார், அது வந்து நான் ஜூம் பண்ணி எடுத்தேன்னா போட்டோ அது நல்லா வராது. ஏய், என்ன பேசுற நீ? இவ ரொம்ப போட்டோஜெனிக். இப்படி போட்டோ எடு, நல்லா வரும். இல்லனா இப்படி போட்டோ எடு, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை ப்ராப்ளம்னா நான் இப்படி திரும்பிக்கிறேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அப்படியே நில்லு. இது லாஸ்ட் போட்டோ சார். நீங்க கொஞ்சம் சைடுல இருந்தீங்கன்னா எடுத்துருவேன் சார். என்ன, நான் போட்டோல வந்தா போட்டோ கெட்டு போயிடுமா? எடு. எவ்வளவு ஜூம் பண்ணாலும் சார் உங்களோட இந்த ஷோல்டர் ஃப்ரேம்ல வரும் சார். அதனால என்ன, போட்டோஷாப்ல ஆளையே தூக்கிடுறாங்க. உன்னால ஷோல்டரை கூட தூக்க முடியாதா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் விடுறதுக்கு சாருக்கு மனசில போல இருக்கு. ஆமா, எங்களோடது ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். விட்டு போக மனசு இல்ல. உங்க ரெண்டு பேரையும் நான் இப்போ போட்டோ எடுக்கட்டுமா? இது நல்ல ஐடியா. ஓகே ஓகே. கொஞ்சம் இப்படி சைடுல. இது நல்லா இல்லையா சார்? இது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு? இதை விட நல்ல போஸ் உனக்கு கிடைக்காது. நீ எடு. நீ எடு. மேம், நீங்க கொஞ்சம் சைடுல. என்ன பண்ற நீ? இப்படியே நில்லு. அவன் சொல்றதை ஏன் கேக்குற? நீ இப்படியே நிக்கிறது தான் பெட்டர். கம் ஆன், சீக்கிரம் போட்டோ எடு. சார், நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க, நான் போட்டோ எடுக்கிறேன் சார். அது பண்ணலாம். ஓகே. அங்க பாருங்க, ஏலியன்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எப்பவுமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல, இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுல என்ன நீ ஹெல்ப் பண்ண? சைலண்டா போட்டோ எடுக்கறாங்கல்ல, எடு. பெர்ஃபெக்ட் சார். எஸ் சார், பெர்ஃபெக்ட். நைஸ். முடிஞ்சிருச்சா? எஸ் சார், முடிஞ்சிருச்சு சார். பாய். தேங்க்யூ. Thank you sir. Thank you ma'am. பிரக்யா, சொல்லுங்க பாட்டி, இதோ வந்துட்டேன். பாட்டி, இதோ வர இருங்க. விடுங்க என்ன. என்ன பாட்டி? நீ இவ பின்னாடியே எதுக்கு வந்துட்டு இருக்க? வேற வழி இல்ல. உங்களை பார்க்கணும். என்ன சொல்ற நீ? உங்களை பார்க்கறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். அது என்னன்னா, நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன வேலை பண்ணணுமோ பண்ண வைங்க. உங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். ஆனா நீ எதுக்கு இவ பின்னாடி? பாட்டி, நான் இப்ப திரும்பிக்கிறேன் பாட்டி.
நான் உங்களை பார்க்க மாட்டேன். நான் இங்க இல்லைன்னு நினைச்சுக்கோங்க பாட்டி. நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் இங்க இருக்கிறதே மறந்துடுங்க ப்ளீஸ். ஆனா நீ எதுக்கு இவ முதுக பின்னாடியே ஒட்டிட்டு இருக்கேன்னு சொல்லு. அக்கா அது என்னன்னா பிரக்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புது வரிகள் தோணி இருக்கும். அவன் இன்னொரு ஆல்பம் பண்ணலாம்னு நினைக்கிறானோ என்னவோ. இப்படி ஆல்பம் பண்ணிட்டு இருந்தானா இவன் ஆல்பம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரோட தப்பான வீடியோ ஆல்பம் வெளியே வந்துரும். என்ன சொல்றீங்க பாட்டி? ஆனா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. வா இந்து, நாம போலாம். வா வா. ஆனா பாட்டி நீங்க ஹாய். என்ன என்ன பண்ற? பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ற? எங்க உங்களோட பேசணும்னா உங்களை பார்க்க வேண்டாமா? என்னோட பேசுறதுக்கு என்ன பார்க்கணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் சரி, நீங்க நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன பார்க்கணுமா? இரு காட்டுறேன். இப்போ பாரு, இந்த பாட்டுல எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. சரி, இப்போ ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் அர்ஜென்ட்டா பேசணும். ஆனா வா. இப்படி சார் நாங்க உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தோம். அப்படியா? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. வா ஐயோ, போலாம். என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்களேன். டான்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஏன் இப்படி ஒட்டிக்கிட்டே நிக்கிறீங்க? நான் ஒட்டிக்கிட்டுலாம் நிக்கல. ஓட்டலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன நீங்க கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. என்ன கலாய்க்கிறதே நீங்க ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கீங்க. அங்க வேணும்னு தான் நீங்க அப்படி பண்ணீங்க. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? இன்னும் உன்னை கலாய்க்கல. ஏய், உன்னால பார்க்க முடியாததை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் கலாய்க்கிறீங்க. என்ன? கண்ணாடி போடல, உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றீங்கல்ல? எனக்கு எல்லாமே தெரியுது. உங்க கண்ணுக்கு தெரியாதது கூட ஏன் கண்ணுக்கு தெரியுது. எப்படி தெரியுது சொல்லு. ஆ, என்ன சொல்றீங்க? என்னன்னா மறுபடியும் என்ன கலாய்க்கிறீங்களா? எதுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறீங்க? என்ன பண்றீங்க நீங்க? மறுபடியும் பாரு. என்ன பாரு? அப்படின்னா நீங்க இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? நீங்க ஜிப் போட தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? வேற என்ன? ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ திரும்ப, நான் போட்டு விடுறேன். ம்? அது இல்ல, சாரி. இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா? ஆ, சீக்கிரமா போட்டுருங்க. எங்க இருக்கு? இது ஆ, கிடைச்சிருச்சு. அந்த பிரக்யாவை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஆலியா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆமா, நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே டைமண்ட் ஜுவல்லரி போட்டது இல்ல. அதான் நான் சும்மா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். வச்சிடுறேன். மைத்திலி, பேசாம எல்லாத்தையும் இங்க கீழே வச்சிரு. இல்ல எல்லாத்தையும் மூஞ்சில தூக்கி அடிப்பா. டைமண்ட் ஜுவல்லரிஸ்லாம் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்னா இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்க வேண்டியதானே? இது எல்லாத்தையுமே வா. எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் திருப்பி கேட்கவே மாட்டேன்.
என்ன சொல்ற தனு? அப்படின்னா இந்த நெக்லஸ், இந்த இயரிங், இது 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 எல்லாத்தையுமே வா தனு. நீ எப்பவுமே ரொம்ப கெட்டவன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நீ இவ்ளோ நல்லவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எல்லாமே எனக்கு கொடுக்கற. ஃப்ரீயா எல்லாம் ஒண்ணு கொடுக்கல. அப்படின்னா தனு, அப்பனா உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. ஏன்னா என்கிட்ட உன்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல இருக்கு. அது என்னன்னா, என் கிட்னி எடுத்துக்கோ, லிவர் எடுத்துக்கோ. என் உடம்புல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது, ஆனா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. இறந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணை கூட நீ எடுத்துக்கோ. இது எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆனா என் புருஷனையும் குழந்தைங்களையும் கேட்காத. எனக்கு இதுல எதுவுமே வேண்டாம். அப்போ உனக்கு என்ன வேணும்? இது எல்லாமே நான் அப்படியே எடுத்துக்கவா? இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லு. உன் மேக்கப் எல்லாம் போயிடுச்சுல, அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன். சரியா? வா, வந்து உட்காரு வா. மேக்கப் எல்லாம் நீங்க ஒண்ணும் சரி பண்ண வேண்டாம். அந்த பிரக்யாவை கொல்ற விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிரக்யாவை கொல்லணுமா? காமெடி எல்லாம் பண்ணல. என்னோட ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். அதுவும் டைமண்ட் ஜுவல்லரிஸ். நான் சத்தியமா சொல்றேன், காமெடி பண்ணவே இல்லை. இதெல்லாம் நீயே வச்சுக்க. எனக்கு இந்த டைமண்ட் ஜுவல்லரி இல்லனாலும் பரவாயில்ல. ஆனா என்னால ஜெயில இருக்க முடியாது. என் புருஷன் குழந்தைகளை விட்டு என்னால இருக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அது மட்டும் இல்ல, நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. எப்படி போகாம இருப்ப? நீ சொன்ன மாதிரி செஞ்சா ஜெயில நான் மாவரைக்க வேண்டியதுதான். அது எனக்கு விருப்பம் இல்ல. நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த பிரக்யா சாகுறப்ப நீங்க அவ பக்கத்திலேயே இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு சின்ன வேலை பண்ணா மட்டும் போதும். மத்தது எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க அந்த பிரக்யாவை கிச்சன் வரைக்கும் கூட்டிட்டு வரணும். தட்ஸ் ஆல். அதோட உங்களோட வேலை முடிஞ்சிரும். அப்புறம் நான் என்னோட வேலையை ஆரம்பிப்பேன். என்ன பண்ணலான் இருக்க நீ? அந்த பிரக்யா என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினால, அதனால அவளை எரிச்சு அவளை கொலை பண்ணிடலான்னு இருக்கேன். அண்ட் டோன்ட் வரி, இந்த எல்லா வேலையுமே நான் பார்த்துப்பேன். உங்களோட வேலை அந்த பிரக்யாவை கிச்சனுக்கு கூட்டிட்டு வர்றது மட்டும்தான். அதை தவிர நீங்க வேற எதையுமே பண்ண தேவையில்ல. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ரொம்ப பெரிய ஆஃபர். உங்களுக்கு பிடிச்ச டைமண்ட் ஜுவல்லரி. ஆனா இதுக்காக நீங்க பண்ண வேண்டிய வேலை ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த பிரக்யாவை நீங்க கிச்சனுக்கு கூட்டிட்டு வரணும். அவளை எரிக்கிற வேலையை நான் பாத்துக்குவேன். நீங்க இந்த டைமண்ட் ஜுவல்லரிஸ போட்டுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வயிறு எறிகிற மாதிரி காட்டிக்கலாம். இது எல்லாம் எனக்கா? இனிமே இதெல்லாம் உங்களோடது. இன்னைக்கு அபி பிரக்யாவுக்கு ரொம்ப அருமையான சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கான். அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தால. ஒருவேளை நம்ம அபிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுன்னா நம்ம பிரக்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்லாததை பார்க்க தான் கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சா கூட அபிக்கு எதையுமே ஞாபகப்படுத்த முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல ராஜ். நம்ம கைய வேணா கட்டி போட்டுருக்கலாம். ஆனா அவர் கைய கட்ட முடியாதுல்ல. அதனாலதான் எதிரிங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அபியும் பிரக்யாவும் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க,
நல்லவங்களுக்கு எவ்வளவு கெடுதல் நினைச்சாலும் அத கடவுள் நடக்க விட மாட்டான். அவங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடந்தே தீரும். பாட்டி, பஞ்ச் டைலாக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா தான் நீங்க பேசுறீங்க. ஆனா நீங்க சொன்ன எதுவும் இப்போ யூஸ் ஆகுற மாதிரி இல்லையே. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிவிட்டா அர்த்தம் இல்ல. ஏதோ ஒரு பழமொழி இருக்கு, என்னது? வேலையை செய்யி பலனை எதிர்பார்க்காதே. அது வேலிட் ஆகாது இல்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் பண்றவங்களுக்காக சொல்லி வச்சிருக்காங்க ஆலியா. உன்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்றவங்களுக்கு இல்ல. நான் இத சொல்லக்கூடாது, ஆனா உனக்கு நிச்சயமா சொல்லியே ஆகணும். ஆலியா, நீ பண்ண இந்த கெட்ட வேலைகளுக்கெல்லாம் நிச்சயமா அனுபவிப்ப. இதைத்தான் ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவாங்க பாட்டி. இங்க பாருங்களேன், நீங்க யோசிக்கிறதுக்கும் நாங்க யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க ஜெனரேஷன் ஆளுங்க 6ன்னு சொல்றத நீங்க அதை பார்த்துட்டு 9ன்னு சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க பர்த்டேட்ஸே எடுத்துக்கோங்களேன். எங்க பர்த்டே அன்னைக்கு எங்களோட ஒரு வயசு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவோம், ஆனா நீங்க ஒரு வயசு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவீங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் யூ see. அண்ணாவையும் பிரக்யாவையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துடலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் நெருங்கல பாட்டி, விலகிதான் போயிட்டு இருக்காங்க. 5 நாள்ல அண்ணாக்கும் தனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிரக்யா நிரந்தரமா விலகி போயிடுவா, திரும்ப வரமாட்டா. 5 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அது நிச்சயமா நடக்கும். 5 நாளைக்கு முன்னாடி இப்ப நடக்கிறத நீ முதல்ல பாரு. தேங்க்யூ. இப்போ பிரக்யா தானே அவன் கூடவே இருக்கா. உன்னோட தனு இல்லையே. என்ன, இன்னும் 5 நாளைக்குள்ள நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அபிக்கும் தனுவுக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து 2 பேரும் பிரிய போறாங்கன்னு. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அவங்கள சேர்த்து வைக்க முடியாது. அதுக்கப்புறம் நீயும் தனுவும் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கங்க. நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க செஞ்சா போதும். சரி, நான் போறேன். இருங்க, இப்போ இல்ல. முதல்ல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க போங்க. அது வரைக்கும் நீங்க இவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. போங்கண்ணா. ஐயோ, நான் தான் போ சொல்றேன்ல. போற இரு. அண்ணி, சீக்கிரமா போங்க. போங்க. போறேன். உன் கதை முடிய போது பிரக்யா. என்னையா நீ வெறுப்பேத்துற? என் வயிறு எரியற மாதிரி பண்ணல, உன் தலையில இருந்து கால் வரைக்கும் இப்ப எரிய போகுது. நான் பாட்டியை பார்த்துட்டு ஒரு வரேன். நிமிஷம் இரு, நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன? இரு சொல்றேன். கொண்டு வா. தேங்க்யூ. ஸ்பெஷல் ட்ரிங்க் ஃபார் தி ஸ்பெஷல் பர்சன். எதுக்கு இது ஸ்பெஷல் ட்ரிங்க்னு சொல்றீங்க? இது எதுக்கு ஸ்பெஷல்னா, இந்த ட்ரிங்கை நான் என் கையாலேயே பண்ணேன். அப்படியா? லைம் ஜூஸே உங்களுக்கு போட தெரியாது, இந்த ஜூஸை நீங்க எப்படி பண்ணீங்க? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. ஆக்சுவலி நான் இந்தோனேஷியா போயிருந்தேன்ல, அங்க ஹோட்டல்ல ஒரு பார் டெண்டர் இருந்தான். அவன் எனக்காக இந்த ட்ரிங்கை செஞ்சு கொடுத்தான். ஸோ எனக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் எப்படி செய்யணும்னு அவங்ககிட்ட கத்துக்கிட்டேன்.
அப்போத்துல இருந்து இது என்னோட ஃபேவரட் ட்ரிங்க் ஆயிடுச்சு. சரி, இந்த ட்ரிங்க் என் ஃபேவரட்டா இருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, Cheers. cheers. என்ன நடக்குது இங்க? உனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு அது கிளியரா தெரியுமா? எந்தெல்லாம் ஃப்ளாப் பிளான்னு சொல்லுவ, என்ன ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லுவ, அப்புறம் சடனா எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவ. என்ன பண்ணலான் இருக்கன்னு சொல்லுவியா இல்லையா? நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் நாளைக்கு மார்னிங் நியூஸ்ல தெரிய வரும். வரப்போற 5 நாள்ல நான் வெறும் என் கல்யாண ஏற்பாடு மட்டும் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனாலும் எனக்கு இப்பவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் உன் திதிக்கான ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்க போறேன் பிரக்யா. எல்லாருமே செத்ததுக்கு அப்புறமா எரிப்பாங்க. ஆனா நான் உன்னை எரிச்சிட்டு நீ செத்துட்டுன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன்.